ஐ எம் டாக்டர் பாலஸ் டி பிரகாஷ். நான் 3 தலைமுறையாக கிறிஸ்தவன். எனக்கு கீழ் 2 தலைமுறைகள் கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறார்கள். இன்று இயேசுநாதர் அவர் எருசலேம் ஆலயத்துக்கு வருகிறார். பஸ்கா பண்டிகைக்கு முன்னால் வருகிறார். அவர் ஆலயத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அவர் ஏன் அவர் நினைக்கிறார் என்று பார்த்தால், ஆதியிலே கிங் சாலமோன் ஒரு ஆலயம் கட்டி அவர் பல பல பாவ நிவாரண பலிகளை கொடுத்தார். அதாவது ஆதாம் ஏவாள் பாவம் செய்தவுடன் அந்த பாவத்தை நிவர்த்தி பண்ணுவதற்காக யெகோவா ஒரு ஆட்டை வெட்டி அந்த இரத்தம்தான் உயிர் என்று அவர்களுக்கு அந்த செத்து போக இருந்த ஆதாம் ஏவாளுக்கு இரத்தத்தின் மூலம் உயிர் கொடுத்து அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து அவர்களுக்கு ஆட்டுத்தோலை போத்தினார். ஆகவே பாவ நிவாரணத்துக்கு இரத்த பலிதான் முக்கியம் என்று ஆதியிலே யூதர்கள் அவ்வாறு வழிபட்டார்கள். அது பல முறைகள் இருக்கின்றன. பாவப் பொருள்கள், பிரதான ஆசிரியர்கள் அவர்கள் செய்த பாவத்திற்கு அவர்கள் இளங்காளையை பலி கொடுப்பார்கள். பிரபுக்கள் வெள்ளாட்டுக்கடா, சாதாரண மக்கள் செம்மறியாடு அல்லது வெள்ளாடு, ஏழைகள் புறாக்கள், காட்டு புறாக்களை பலி கொடுத்து அதன் இரத்தத்தின் மூலம் தங்களது பாவங்களை நிவர்த்தி பண்ணுவார்கள். அந்த பலியிடும் அந்த மக்கள் அந்த ஆட்டின் தலைமேல், அந்த பலியிடும் பொருள் மேல் தன் கையை வைத்தவுடன் இவர்கள் செய்த எல்லா பாவமும் அந்த மிருகத்துக்குள்ளே போய்விடும். அந்த மிருகமும் அதை புனிதமாக ஏற்றுக்கொண்டு விடும். அதன் பின் அந்த ஆட்டை வெட்டி அதன் இரத்தத்தை அதை பலியாக கடவுளுக்கு கொடுத்தால் கடவுள் அதை ஏற்றுக்கொண்டு இவர்களுக்கு மன்னிப்பு கொடுப்பார். ஆகவே பலிகள் பலவிதம். அதாவது தற்செயலாக செய்த ஒரு பாவம், ஆக்சிடென்டல் சின், அதற்கு சின் ஆஃபரிங் என்று பெயர். உண்மையிலே குற்றம் செய்தால் அதற்கு அதற்கு குற்ற நிவாரண பலி, அதற்கு இழப்பீடு கொடுத்து மன்னிப்பும் கேட்க வேண்டும். தென் முழு பாவத்தையும் போக்குவதற்காக அந்த மிருகத்தை முழுவதுமாக எரிக்க வேண்டும். அதேபோல் அந்த காலத்தில் பகாலை எவ்வாறு யூதர்கள் வணங்கினார்கள் என்றால், அவர்கள் தங்களுக்கு ஒரு குழந்தைகளை, தாங்கள் பெற்ற குழந்தைகளை அந்த பலிபீடத்தில் தீயில் போட்டு அந்த தகன பலியாக கொடுத்து அந்த குழந்தைகள் அலறல் கேட்கும், இருந்தாலும் அவர்கள் பலிதான் முக்கியம் என்று நினைத்து அதை சுற்றி சந்தோஷமாக ஆடுவார்கள், பாடுவார்கள் என்று வேதாகமம் கூறுகிறது. இது பகால் வழிபாடு.